ஜனவரி 18 நீங்கள் தவறவிடக்கூடாத 3 வெபினார்கள் நடக்கவிருக்கின்றன. 1. அண்டர்ஸ்டாண்டிங் டெட் கன்சாலிடேஷன், மேனேஜிங் லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டுகெதர். இதில் தங்களின் கடன்களையும் மற்றும் சேமிப்பையும் ஒரு சேர எப்படி மேலாண்மை செய்வது என்று பேசவிருக்கிறோம். அடுத்து பங்களாதேஷ் கிரைசிஸ், a boon for Indian textiles. இதில் பங்களாதேஷின் பொருளாதார சவால்கள் எப்படி இந்திய நெசவு துறைக்கு வாய்ப்புகளை திறக்கின்றன என்பதை ஆராயுங்கள். கடைசியாக how to build an emergency reserve. இதில் தங்களின் அவசரகால சேமிப்பை நீங்கள் எப்படி மேலாண்மை செய்யலாம் என்பதை பார்க்கவிருக்கிறோம். இன்றே தவறாமல் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். நன்றி. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் இஸ் ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணுறது சீம்ஸ் டு பி ஆக்சுவலி லாட் மோர் nuanced அண்ட் தேன் சூஸிங் லெட்ஸ் சே ஸ்டாக்னா ஐ ஹேவ் ரைட் நம்பர்ஸ் கண்ணுக்கு நேர தெரியுது. வேற ஒரு ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்ணுறதோ ஒரு டைப் ஆஃப் ஃபண்டை சூஸ் பண்ணுறது லைக் சீம்ஸ் டு பி மோர் டிஃபிகல்ட் அண்ட் இட்ஸ் லாட் ஆஃப் என்ன சொல்றது ஆப்ஸ்ல எல்லாம் வந்து அவங்க 1 year ரிட்டர்னோ அவங்களுக்கு எந்த ஃபண்ட் இது இருக்கோ இட் சீம்ஸ் டு பி ஆன் டாப், ரைட்? ஸோ உங்க இது பிரகாரம் லைக் வாட் வுட் பி அ குட் வே ஆஃப் சூசிங் ஃபண்ட்ஸ்? பிகாஸ் அது வெரி ரொம்ப டிஸ்கஸ் டாபிக் இல்லை. இல்லை, ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு ஃபிலாசபி இருக்கு. இப்போ நீங்க பிரசாந்த் ஜெயினோ நரேனோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வேல்யூ ஃபிலாசபியோட அலைன் ஆகியிருக்காங்க. வேற சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மொமெண்டம் ஃபிலாசபியோட அலைன்டாக இருக்காங்க. சில பேர் வந்து நாங்கள் க்ரோத் இன்வெஸ்டிங் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி க்ரோத் இன்வெஸ்டிங் தான் பண்ணுவோம்னு சொல்கிறவங்க வேல்யூவோட எப்படி கனெக்ட் ஆகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபண்ட் மேனேஜர் ஸ்டைலை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் க்ரோத்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவங்கள 2 வகை இருப்பாங்க. சௌரப் முகர்ஜி மாதிரி நான் வந்து வேல்யூவை பற்றி கவலைப்படுறது இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம். நான் க்ரோத்ல தான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வேல்யூவோட அலைன் பண்ணி இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ க்ரோத் இன்வெஸ்டிங்லேயே வேல்யூவோடு சார்ந்து பண்றவங்க பெட்டர் மேனேஜர்ஸ். வேல்யூ இன்வெஸ்டிங் பண்றதுலயே வந்து வேல்யூ ஸ்டாக்ஸ் க்ரோ ஆகுன்ற ஒரு அடிப்படையில் அந்த ட்வின் கான்செப்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க பெட்டர் மேனேஜர்ஸ். ஸோ வெறும் வேல்யூவும் இருக்கக்கூடாது, வெறும் க்ரோத்தும் இருக்கக்கூடாது. இந்த க்ரோத்துக்கும் வேல்யூக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை வந்து எப்படி பார்க்குறாங்கன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ அந்த மேனேஜரை நம்ம டெஃபினட்டாக அவங்க ஃபிலாசபியை புரிஞ்சுக்கணும். எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்ல, என்ன மாதிரி ரிட்டர்ன் வந்தது, டஃப் மார்க்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதா நீங்கள் பார்க்கணும். எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, 1 yearல எப்படி இருந்தது, 2 yearல எப்படி இருந்தது, அப்படி பார்க்கக்கூடாது. கோவிடுக்கு 6 மாதம் முன்னாடிலேருந்து கோவிடுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் வரைக்கும் எப்படி இருந்தது, அந்த பீரியட்ல எப்படி இருந்தது, அதான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன மாதிரி ரிஸ்க் எடுத்தாங்க, என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ ட்ரா டவுன் வந்தது, எப்படி அது மறுபடியும் மீண்டு வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி ஒருத்தரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். ஸோ யூ ஆர் ரைட், ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் இது. மேனேஜரை எவாலுவேட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் பீப்புள் ஒன்று பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்து போகிறாங்க, இல்லைன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஒரு பிராண்ட், அந்த பிராண்ட் ஓரியன்டாக போகிறாங்க. பட் எனக்கு இது ரெண்டுத்துலையுமே வந்து உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோ நாளைக்கு எப்படி பண்ணும் அப்படின்றதான் எவாலுவேஷன். இன்னைக்கு ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக் நிறைய வச்சிருக்காரா, நாளைக்கு வளர்ச்சி தரக்கூடிய க்ரோத் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல வச்சிருக்காரா அப்படின்றதான் என்னுடைய லுக் அவுட். ஸோ அது இருந்தாக்கா நான் அந்த ஃபண்ட் மேனேஜர் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நுவான்ஸ்டு சப்ஜெக்ட், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸ்டாக் பிக்கிங் ரிலேட்டிவ்லி குட் பி சிம்பிளர் ப்ரொவைடட் யூ பை ஒன்லி லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு சில பேர் மட்டும் நான் பார்த்துருக்கேன். கோவிடுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஐடிசி வாங்கினாங்க, அதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸ் செலக்டா ஐடி ஸ்டாக்ஸ் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் டாடா குரூப்ல ஏதோ 1-2 ஸ்டாக் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் HDFC வாங்கினாங்க, இப்போ வெயிட் பண்றாங்க FMCG வாங்கலான்னு. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்க they are somewhat in a safe zone, they will do decently. whereas highly risk எடுத்து பண்ணக்கூடியவங்க வந்து எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்டாக் இன்வெஸ்டிங்கே ஒரு பிரச்சனையா வந்துடும். ஸோ உங்க ஸ்டைல் என்ன, நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் பார்த்தா நீங்க டிசைட் பண்ணணும். அதே போல ஒரு மேனேஜரை செலக்ட் பண்ணும்போது கூட அந்த மேனேஜர் உங்க ஸ்டைலோட அலைன் ஆறாங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் எந்த மொமெண்டம் ப்ராடக்ட்லயும் நான் பணம் போட மாட்டேன், என் பணமோ இன்னொருத்தர் பணமோ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும்
அந்த மொமெண்டம் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை இன்வெஸ்டரால தாங்க முடியாது. திடீர்னு அதானி ஸ்டாக் வச்சிருப்பாங்க, அது விழும். அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸை கொடுத்துரும். எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நான் அவாய்ட் பண்ணிட்டு எங்க அவங்க நிம்மதியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு இருக்க முடியுமோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து விரும்புவேன். ஸோ அதே போல ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அந்த ஆங்கிள் யோசிச்சு தான் அவங்களோட முடிவுகள் எடுக்கணும். இன்னொரு கொஸ்டின் வந்து ரொம்ப இதுவும் 2-3 பேர் உங்களை கேட்க சொன்னாங்க. சஸ்டெயின்டா வந்து மார்க்கெட் வந்து எங்கேயுமே போகாம சைட்வைஸா இருந்தப்போ நீங்க எப்படி அந்த டைம் யூ ஹவ் டெஃபினெட்லி சீன் சச் பீரியட்ஸ், ரைட்? அப்போ வந்து என்ன மாதிரி பிஹேவியர் வில் ஹெல்ப் அஸ் when it comes out of this phase? என்ன பண்ணணும் அந்த மாதிரி டைம்ல? ஃபர்ஸ்ட் நிறைய கம்பெனி ஸ்டடி பண்ணணும், நிறைய புது டீம்ஸ் பார்க்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணணும். இங்கேருந்து எதிர்காலத்தில் என்ன மாற்றங்கள் வரும், அதை யார் பயன்படுத்தி கொள்வார்கள், எந்தெந்த கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். எந்த இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கே இந்த கம்பெனிலாம் நல்ல கம்பெனி, நல்லா பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கையில் இருக்கிற பங்குகளையும் மாற்றி போர்ட்ஃபோலியோவை பெட்டர் பண்ணிக்கிட்டே வரணும், டைட்டன் பண்ணிக்கிட்டே வரணும். எல்லாரும் புல் மார்க்கெட்டில் எவ்வளோ பணம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. பேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறீங்கன்றதை யாருமே பார்க்க மாட்டாங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க கூட உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் மார்க்கெட் மேலே நம்பிக்கை இருக்காது அந்த டைமில். ஸோ எதுக்கு இது போய் இப்போ பார்த்துக்கிட்டே இதுக்கு இதெல்லாம் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னு வேற ஏதோ சினிமா பார்ப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, அல்லது வருத்தப்படுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, கிரிக்கெட்டுக்கு போவாங்க. போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு, நீ எப்படி பண்ணிட்டு இருக்க, உன் டெசிஷன் எப்படி இருக்குன்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. பட் அந்த டைம்ல தான் ஒரு இன்வெஸ்டர் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விழக்கூடிய ஒரு காலகட்டத்திலயோ அல்லது ஃபிளாட்டா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க போர்ட்ஃபோலியோ டைட்டன் பண்ண என்ன ஆகும்னாக்கா, அதுக்கப்புறம் growth வரும்போது அந்த போர்ட்ஃபோலியோ வில் டேக் ஆஃப், லிஃப்ட் ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த லிஃப்ட் ஆஃப்க்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க சைட்வர்டு ஆர் டவுன்வர்ட் மார்க்கெட்ல செய்யணும். அதுக்குதான் அந்த டைம். அப்போ ஒரு ப்ரொலாங்டு பேர் மார்க்கெட் நடக்கும்போது அதுக்கப்புறம் வர புல் மார்க்கெட்ல என்ன இருந்தா அந்த போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதை எல்லாம் அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள கொண்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்தெல்லாம் நீங்க மாத்தி புதுசா ஒரு லைன் அப், எப்படி நம்ம கிரிக்கெட் டீம் மாறுதோ அந்த மாதிரி மாறணும். அடுத்த கொஸ்டின் வந்து இது அகைன் மாடர்ன் டேல இப்போ ரீசெண்ட் இதில் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பி ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் பண்ண வந்து எஃப்எம்சிஜியில் கொஞ்சம் பார்த்துருங்க, மைட் நாட் ஹவ் பர்ஃபார்ம், பட் குவிக் காமர்ஸ் வந்து இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸை டிஸ்ரப்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. ஏன் சொல்றாங்கன்னா வந்து இவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் இவ்வளோ நாள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பேலன்ஸ் ஷீட்ல தான் ஓட்டியிருக்காங்க, இவங்கள்ட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் நம்ம பார்க்கவே தேவையில்லை இவ்வளோ வருஷமா எனி ஆஃப் த பிக் எஃப்எம்சிஜி கைஸ். பட் இப்போ வந்து அந்த பவர் வந்து இந்த குவிக் காமர்ஸ் கைஸ் வந்தாங்கன்னா இட் மைட் ஷிஃப்ட். ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ வில் த ஃபியூச்சர் பி லைக் வாட் இட் வாஸ் இன் த பாஸ் ஃபார் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் நிறைய பேர் கொஸ்டின் பண்றோம். நான் இதோட கொஞ்சம் பின்னாடி போய் 2 இன்ஸ்டன்ஸை பற்றி பேச போகிறேன். ஒன்று, இந்த ஊபர் ஓலா வந்த புதுசில் கார் இனிமேல் வாங்க தேவையில்லை, நம்ம வந்து ஓலா ஊபர்லேயே காலத்தை ஓட்டிடலாம், காரே வாங்க தேவையில்லை, எதுக்கு கார் வாங்கணும், அந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் வியூ. அதனால வந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா கார் மேனுஃபேக்சர்லாம் இனிமேல் கெட்ட நேரம், யார் டாக்ஸி இருக்கிறானோ அவன் தான் நல்லா பண்ணுவான், இப்படியெல்லாம் ஹைபாத்தசிஸ் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக ஃபுட் டெலிவரி ஆப் வரும்போது இனிமேல் யாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ ரெண்டல் மார்க்கெட்லாம் காலி ஆகிடும், மால் எல்லாம் காலி ஆகிடும். எல்லாரும் வந்து வெறும் ஃபுட் ஆர்டர் ஆப்பில் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அதில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செகண்டரி. அப்படித்தான் நான் இந்த குவிக் காமர்ஸையும் பார்க்குறேன். ஆனால் இந்த 3த்துக்கும் காமனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு நீங்கள் அனுபவித்த சேவை ஆக்சுவல் காஸ்ட்டை விட குறைவான விலையில உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்து. கேப்னா 400 ரூபாய் சார்ஜ் பண்ற இடத்துல 150 ரூபாய்க்கு வருவான். இந்த 250 ரூபாய் அவன் லாஸா எடுத்துக்குவான். எதுக்குன்னா உங்களை இதுக்கு அடிக்ட் ஆக்குறது. ஸோ இந்த குவிக் காமர்ஸ்ல நிறைய ஃப்ரீபீஸ் இருக்கு, எக்கச்சக்கமா விலையை குறைச்சி விற்கிறாங்க. $1 பில்லியன் வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்காங்க சில பிளேயர்ஸ். ஸோ இன்னைக்கு அவங்க கேபிட்டல் எடுத்து உங்க கையில கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்களும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நின்றுடும். ஸோ அப்போ அவனுடைய சேவைக்கான ஃபேர் வேல்யூ அவங்க மேல விதிக்கும் போது நீங்க என்ன நினைப்பீங்க, எதுக்கு இவனுக்கு நான் காசு கொடுக்கணும், இதோ இன்னொரு 1 ஃபர்லாங்ல இல்ல ஒரு 500 மீட்டர்ல ஒரு கடை இருக்கு,
பொடி நடையா போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம், எதுக்கு இவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இந்த குவிக் காமர்ஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு நாவல்ட்டி. அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸை பேர் பண்றாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்றீங்க. ஃபேர் வேல்யூ கொடுக்கணும்னா தான் நம்மளோட ரியல் பிஹேவியர் வரும். இப்போ ஓலா ஊபர்ல எவ்வளவு பேர் போறாங்க ரெகுலராக? எல்லாரும் அந்த பைக் டாக்ஸில ஏறி போயிட்டு இருக்காங்க. ஏன் ஆட்டோல கூட ஏறது இல்லை? சரி, ஏன் பைக் டாக்ஸில போறாங்கன்னா அது ஒரு நபருக்கான செலவு தான் அது உங்க மேல விதிக்குது. ஸோ பிஹேவியர் வந்து காஸ்ட் ட்ரிவன் ஆயிடும் இந்தியால. ஸோ எப்போ வந்து இவங்க சப்சிடி போட்டு சப்சிடைஸ் பண்ணி ஒரு பிசினஸை வந்து வெஞ்சர் கேபிட்டல் மூலமா வளர்க்குறாங்களோ, ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த பணம் ட்ரை ஆகும்போது அந்த சேவைக்கான உரிய மதிப்பை அவங்க வந்து வாடிக்கையாளர்கிட்ட பெறணும். அந்த உரிய மதிப்பை நீங்க டிமாண்ட் பண்ணும்போது வாடிக்கையாளர் குறைஞ்சிருவாங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டும் குவிக் காமர்ஸ்லயும் இதான் நடக்கும் போது. ரெண்டாவது, எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிட்டா டிஃபரன்ஷியேட்டரே இருக்காது குவிக் காமர்ஸ்ல. ஷாம், அதர் கொஸ்டின் வாஸ், பிஎல்ஐ கொடுத்துருக்காங்க, கார்பரேட் ரேட் கட்ஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பண்ணியும் ஏன் பிரைவேட் செக்டர் கேபெக்ஸ் வந்து டேக் ஆஃபே ஆகலை இந்தியாவில் சொல்லின்னு இருக்காங்க. இப்போ அந்த புளியோர கதை மாதிரி பண்ணுறாங்க, வரும்னு சொல்கிறோம். பட் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், என்ன டேக் ஆஃப் ஆகலை. அது ஏன் டேக் ஆஃப் ஆகலை, எப்போ டேக் ஆஃப் ஆகும் இஃப் அட் ஆல்? இப்போ இந்தியன் கார்பரேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா லாஸ்ட் 20 இயர்ஸ்ல நிறைய மிஸ் அலோகேஷன் ஆஃப் கேபிட்டல் நடந்திருக்கு. எப்போ நீங்க கேபிட்டலை தப்பா அலோகேட் பண்றீங்களோ அப்போ லாஸ் ஆயிடும். அப்போ உங்களால ஃப்ரெஷ் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு அலோகேட் பண்ண முடியாது. முதல்ல அந்த லாஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க புதுசா பண்ண முடியும். ஸோ இந்த தப்பா கேபிட்டல் போடுறதுங்கிறது எல்லா குரூப்லயுமே நடந்திருக்கு. ஸோ ஜென்ரலா இந்தியன் குரூப்ஸ் வந்து பெரிய கேபிட்டல் அலோகேஷன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மாடஸ்ட் கேபிட்டல் அலோகேஷன் தான் அவங்களால பண்ண முடியுது. அதனால அவங்க அசெட் கிரியேஷன் வந்து ஸ்லோவா தான் இருக்கு. வெளியில இருந்து நிறைய கேபிட்டல் வந்தா நமக்கு வந்து வேகம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோயிங் சினாரியோல நம்ம டெஃபினட்டா கொஞ்சம் கார்டரா தான் இருக்கணும். மேனேஜ்மெண்ட்ஸுக்கு தைரியம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம அவங்கள்ட்ட அதிகம் எதிர்பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நினைவு இருக்கும், கோவிடுக்கு அப்புறம் ரிலையன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 0 ரேட் ஆனாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் கோவிட் வெளியேற பிறகுதான் அவங்க பெரிய கேபெக்ஸ் பிளான் போட்டு இப்போ மறுபடியும் டெட் ஏற்றிட்டு இருக்காங்க. மறுபடியும் அங்கேருந்து டெட்டை குறைக்க தான் வைப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து தங்களுடைய டெட்டை கண்ட்ரோலில் வைக்கணும்னு இருக்காங்க. ஏன்னா ரிஸ்க் அந்த அளவுக்கு எடுக்க யாரும் ரெடியா இல்லை. இப்போ ரிலையன்ஸ் மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் டேக்கர் கம்பெனியே வந்து டெட் ஃப்ரீயா போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ரிஸ்க் கெப்பாசிட்டி குறையுதுன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். அதர் கொஸ்டின் இஸ், இது வந்து வாட் எவர் வி ஹவ் நோன் ஆஃப் யூ been really good at spotting changing consumer patterns. Like உங்க அந்த மார்க்கெட் மாஸ்டர்ஸ் புக்ல வந்து லா ஆஃப் பாலா எப்படி ஸ்பாட் பண்ணீங்கன்னு லைக் வெரி இன்ட்யூட்டிவ் தாட் ப்ராசஸ். இஸ் இட் நீங்க இதை வந்து ஒரு டெலிபரேட்டா கல்டிவேட் பண்ணீங்களா, ஆர் இஸ் இட் சம்திங் லைக் இன்பில்ட் இன் யூ? பிகாஸ் ஐவ் சீன் ஓவர் மல்டிபிள் இது யூ ஹவ் மேனேஜ் டு ஸ்பாட் த ட்ரெண்ட்ஸ், சோஷியல் ட்ரெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் சொசைட்டி. ஸோ இது வந்து எப்படி நீங்க கல்டிவேட் பண்ணீங்க இந்த ஹேபிட்? அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரியில நிறைய சேஞ்ச் நடக்குது. இந்த சேஞ்ச் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த சேஞ்ச் வந்து நம்மள ஒரு பெட்டர் பிளேஸ் கொண்டு போகுன்ற ஒரு ஃபண்டமெண்டல் பிலீஃப் இருக்கணும். ஓகே, ஒரே இது என்ன ஒன் மோர் திங் விச் I think I personally you spotted much earlier was like the financialization. I think 2017 16 but very few people were actually speaking about it. நீங்க ஒரு presentation கொடுத்தீங்க CFI Chennai society la. This was much before it became like a buzzword. 3 years before the theme. Before it became a buzzword in all the news channels and business magazines and papers. So that is where I'm asking, like how does that first conviction come from, and like what do you look out for to build this? First is I have to believe in our society, our progress, our economy, our people. That's absolute. That is not நீங்க இங்க உட்கார்ந்துட்டு யூபியில் இருக்கிறவெல்லாம் பான் பராக் சாப்பிட்றான்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா then you are not having a proper perspective of society. Because the whole thing that is happening in India is to make a uniform development so that all the people in the country get opportunity to grow economically. It should not be that somebody in the northeast is at a disadvantage over somebody in Mumbai, or somebody in let's say Orissa should be at a disadvantage over somebody in Madurai, let's say, or Trichy or Coimbatore. So basically it's homogenization of development
and making every state come up. When this happens, you are going to see that for everything that we can offer in the country, within the country, products, services, எல்லாத்துக்குமே இன்னும் நிறைய பேர் வாலண்டியர் பண்ணுவாங்க, ரைட்? நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல ரொம்ப வேடிக்கையா இருக்கும். என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பரி இந்தியாவில் வேலை பண்ணாங்க. இப்போ அது மாண்டலஸா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சிட்டி லிமிட்டுக்கு வெளியில ரெஃப்ரிஜிரேட்டரே கிடையாது, அதனால எங்க ப்ராடக்ட் சிட்டிக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்பரியை பத்தி, ரைட்? இப்போ நான் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா சொல்றேன். உங்களுக்கு இன்னைக்கு நீங்க எந்த பட்டி தொட்டிக்கு போனா கூட உங்களுக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கிடைக்குது. சாக்லேட்ஸ் டெஃபினட்டா கிடைக்கும், பட் சாஃப்ட் ட்ரிங்க் கிடைக்குது, ஐஸ்கிரீம் கிடைக்குது, ரைட்? பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ் கிடைக்குது எல்லா ஊர்லயுமே. சின்ன கிராமத்துல போனா கூட ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணா உங்களுக்கு கிடைக்குது. பேக்கேஜ்டு மில்க் கிடைக்குது. டேட்டா எந்த கார்னர் ஆஃப் த கண்ட்ரிக்கு போனாலும் உங்களுக்கு டேட்டா ஒர்க் ஆகுது. ஸோ காமர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மா ஆகும்போது எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமா வரும்ன்றதுதான் உண்மை. இன்னைக்கு ஏன் இவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஏன் இவ்வளவு ஃபைனான்சியலைஸ் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும், ரைட்? இப்போ ஒரு பால் விற்கிறவனுக்கு பணம் பேங்க்ல போகும்போது அவன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறான், ரைட்? அதே போல டேட்டா ஒருத்தருக்கு வரும்போது, இவ்வளவு பேருக்கு டேட்டா வந்து சேரும்போது அவங்க நமக்கு போதுமான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தினால இன்னொரு இடத்துல அவேர்னஸ் வருது. நம்ம ஊர்ல வந்து ஃப்ரீயா டிவி கொடுத்ததுனால எல்லாரும் பயங்கர டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றோம். பட் டேட்டா வந்து டிவியை விட எவ்வளவு பெருசு. அதே போல ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறது, டிஜிட்டல் காமர்ஸை கொடுக்கறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு லிபரேட்டிங்கா இருக்கும்ன்றதை நம்ம வந்து பார்த்தோம்னாலே ஓப்பன் மைண்டோட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். அப்ஜெக்டிவா இருக்கும். நீங்க வந்து சப்ஜெக்டிவா இருக்க முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்ல. யூ ஹேவ் டு பி ஓப்பன் அண்ட் அப்ஜெக்டிவா இருக்கணும். அப்ஜெக்டிவா இருந்தா உங்களுக்கு சொசைட்டி நாளைக்கு எப்படி மாற போறதுங்கிறது உங்களுக்கு ஸ்லோவா புரிய ஆரம்பிக்கும். அது புரிய ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் ஆஸ் எ இன்வெஸ்டர். ஸோ அதான் சொல்றேன், இங்க வில்லேஜ்ல இருக்கும்போது சென்னையிலேருந்து ஒரு உரகடம் தாண்டி வச்சுக்கோங்களேன், ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் தள்ளி, அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து டீ போடுவோம். எங்கள் அப்பா வந்து அங்கே போனால் டீ போட்டு சாப்பிடுவோம், எல்லாரும் ஃபார்மில் இருக்கும். டீ போடும்போது பால் வேணும்னு யார்கிட்டயா சொன்னால் டக்குன்னு போய் கறந்து கொண்டு வந்துடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்து ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் கொண்டு வந்தாங்க மில்க். என்னாச்சு, பால் ஃப்ரெஷ் இல்லையா, இதுதான் கிடைக்கும். இல்லை அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு, எல்லாரும் பாலை ஊத்திடுறாங்கன்னா டு ஆட் சன் ஆர் சம்படி லைக் தட். ஸோ இப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி வில்லேஜ்லயே அவங்களே வந்து பேக்கேஜ் மில்க் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் புரிஞ்சுது, ஓகே இதோட ஸ்ப்ரெட் கனாபிரான்னு இருக்கு. ஒரு வகையில அவங்க கொடுத்துடுறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க கன்சியூமர் ஆகிடுறாங்க, ரெண்டுமே மாறிடுது. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு டீம் கண் முன்னாடி இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். நான் சொல்றது எல்லாமே ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான், பெரிய காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் இல்லை. அப்சர்வேஷன் இருக்கணும் நமக்கு. மிஸ் ஆ வெரி ஸ்ட்ராங் அப்சர்வேஷன். இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், இந்த ஷூ எங்க நீங்க வாங்கினீங்க, இந்த பிராண்ட் என்ன, அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ கன்சியூமர் டேஸ்ட் எங்க இருக்கு, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப்லயே ஒரு வீடியோ நான் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன். ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை, உனக்கெல்லாம் எதுக்குடா இந்த செருப்புன்னு கிராக்ஸை பத்தி நக்கலா கேட்டார். சோ எனக்கு அங்கேயே ஒரு தீம் கண்ணுக்கு தெரிஞ்சுது ஆட்டோமேட்டிக்கா. சோ நான் அதை நான் தீமா கன்வெர்ட் பண்ணி நான் கிராக்ஸ் யூஎஸ்ல போய் வாங்கினேன். we are made very good results. So you have to be observant. நிறைய விஷயங்களை நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்க அப்சர்வ் பண்ண உங்களுக்கு தெரியும். நிறைய சிம்பிள் திங்ஸ் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அன்ஆர்கனைஸ்ட்ல இருந்து ஆர்கனைஸ்டா மாறும். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்சர்வ் தான் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. நமக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இன் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபியூச்சர் இருக்கு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆட்டோமொபைல் பண்ணிக்கிட்டே இருக்கும், மாடர்னைஸ் பண்ணிட்டே இருக்கும் நம்மளோட ஆட்டோமொபைல்ஸ். ஆனா ஃபர்னிச்சர் பாருங்க,
நம்ம ஒண்ணுமே பண்றது இல்லை. நீங்க சென்னைக்கு வெளியில போனீங்கன்னா நிறைய வீடுகள்ல இன்னைக்கும் அந்த ஒரு பிளாஸ்டிக் சேர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. மற்றபடி எந்த பர்னிச்சர் டக்குன்னு எடுத்து வைப்பாங்க யாராவது வந்தாங்க. அவங்களுக்கு வசதி இல்லாம இல்ல, அது ப்ரையாரிட்டி இல்லாம இருக்கு. பெட்ஸ் இருக்காது, ரைட்? இந்த மாதிரி நிறைய தீம்ஸ் இன்னைக்கு இருக்கு. இதுல எது எப்போ ஸ்கேல் அப் ஆக போகுதுங்கிறத நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ அப்சர்வ் சொசைட்டி க்ளோஸ்லி. இஃப் யூ ஆர் a good observer of society, you will get lots of ideas. நான் ஒரு வெடிக்கான ஒரு அப்சர்வேஷன் பார்த்தேன். டிராவல் பண்ணும்போது பயங்கர ஃப்ரீக்வன்சி ஆஃப் தீஸ் QSR ரெஸ்டாரண்ட்ஸ் ரோட்ல போயிட்டு இருக்கோம். அவ்வளவு ஒன்றும் இல்லை, நீங்க சென்னையிலேருந்து நீங்க டுவர்ட்ஸ் மதுரை போய் திருநெல்வேலி வரைக்கும் போற ரோட்ல பாருங்க எத்தனை KFC இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸஸ் இப்போ புதுசா க்ரோ ஆகுது. நான் KFCக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் யூ ஹேவ் டு கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியும். ஸோ யார் நல்லா பண்றாங்க, எந்த பிராண்ட் விற்குது, ஓகே, அதை பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போவீங்க. நான் வந்து ரிலாக்ஸோ வாங்கினேன், 30 rupees ஸ்டாக் பிரைஸ், 100 ரூபாய் செருப்பு, 90 rupees, 100 கூட கிராஸ் ஆகல, 90 rupees செருப்பு. ரிலாக்ஸோக்கு நல்ல மெட்ரிக்ஸ் இருந்தது. 30 rupeesல வாங்க ஆரம்பிச்சோம், வாங்க ஒரு 70 rupees வரைக்கும் போச்சு. நான் சொல்றது ஓல்டு 10 paid. ப்ராப்ளி த மார்க்கெட் கேப் வாஸ் நாட் ஈவன் a few hundred crores. ஸோ வாங்கிட்டே இருக்கோம். அப்போ நடுவில் ஒரு இன்வெஸ்டர் எங்களை வேற மாதிரி சொல்லி சுத்தி விட்டாரு. பட் அப்போ இங்க ஷேர்ஸ் இருந்தது. அங்க இருந்து அந்த ஸ்லிப்பரோட பேரோட பிரைஸ் 90 rupeesல இருந்து வெறும் 125 வரைக்கும் தான் போச்சு, ஒரு 35 ரூபா. அண்ட் வால்யூம்ஸ் பயங்கரமா க்ரோ ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் என்ன மாதிரி 10,000 கோடி மேல போச்சு வேல்யூவேஷன், ரைட்? ஸோ ஸ்பாட்டிங் தட் எல்லாருமே இதை வாங்குறாங்கன்னா 90-100 rupeesனா ஒரு பேர் இல்லை, 2 பேர் 3 பேர் கூட பீப்புள் வாங்க ஆரம்பிச்சாங்க. ரூரல் நம்ம சிட்டியில உட்காந்துட்டு இருந்தாக்கா அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ ரூரல்ல நீங்க பாத்தீங்கன்னா அது நிறைய விற்குது அந்த ப்ராடக்ட்ஸ். அப்ப கண்ணை திறந்து பார்க்கணும், அவ்வளவுதான். நமக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க நம்பர்ஸோட கனெக்ட் பண்ணணும். கம்பெனி சொல்றது சரியான்னு பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு யாரு போட்டி, அவங்க இதே அளவு இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்றாங்களா பிராண்டிங்ல. இவங்க பெரிய பெரிய ஆக்டர்லாம் போட்டு பிராண்டை பில்ட் பண்ணாங்க. ஸோ அதை நாங்கள் ஸ்பாட் பண்ணோம் அந்த டைம்ல. அப்சர்வேஷன் தான் இதுக்கு பெரிய, மோர் தென் அப்சர்வேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பெரிய ஸ்கில் ஒன்றும் கிடையாது. மற்றதெல்லாம் இன்சிடென்டல் ஸ்கில்ஸ். ஷாம், அடுத்து வந்து another question that few of our PAலையுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணுறது வந்து இப்போ வந்து இந்த PE வந்து ஹை PE ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பேர், அதுவும் SME இதுலலாம் வந்து growth இருக்கு. அண்ட் in cases it has worked out also. பட் இது எந்த கேஸ்ல வந்து ஒரு and other way around also, like low PE doesn't always mean it will do well, it could be a value trap. So இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸை எப்படி, லைக் how do you differentiate? like low PE ஸ்டாக் இருந்தாலும் அது வந்து வேல்யூ ட்ராப்பா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல ஹை PEல வாங்கலாம், எதை வாங்கக்கூடாதுன்னு எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்ப்பீங்க? சரி, லோ PE ஜென்ரலா ஏன் இருக்கும்? ஒன்று அந்த இண்டஸ்ட்ரி ஆப்சலசன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு கேபிள் டிவி, டிஷ் டிவி, அதெல்லாம் ரேடியோ, இதெல்லாம் ஆப்சலசன்ஸ் நோக்கி போகக்கூடிய பிஸ்னஸஸ். க்ரோத் இல்லாத கம்பெனிஸாக கூட இருக்கலாம். நிறைய கம்பெனிஸுக்கு க்ரோத் இல்லாதனால PE ரேஷியோ கம்மியாக இருக்கும். கேஸ்ட்ரால் ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ க்ரோத் வரலங்கிறனால அதோட PE குறைச்சிட்டாங்க. நிறைய கம்பெனிஸுக்கு க்ரோத் இல்லைன்னா கீழே போயிடும். FMCGக்கே க்ரோத் இல்லாத போது PE ரேஷியோ குறையும். நீங்கள் நெகட்டிவ் க்ரோத் காட்டுங்க, 40 PE FMCGக்கு கிடைக்காது, 30-25க்கு போயிடும். ஸோ அந்த பீரியட்ல நீங்க க்ரோத்தை ஆன்டிசிபேட் பண்ண முடிஞ்சா, ஃபோர்சி பண்ணீங்கன்னா சரியா, ஓகே க்ரோத் வரப்போகுது, ஒரு 5 குவார்டர் 6 குவார்டர் ஆனால் க்ரோத் திரும்பி வந்துடும் நம்பிக்கை வந்துனாக்கா நீங்க டெஃபினட்டா வாங்கலாம். அப்போ அந்த க்ரோத் இல்லாத போது அதை வாங்கி அதுக்கப்புறம் க்ரோத் நிறைய வந்ததுக்கு அப்புறம் விற்கிறது ஒரு ஸ்விங் ட்ரேட். பட் SME அப்படி இல்லைங்க. SME எப்படின்னாக்கா, SMEல கிளியரா என்ன ட்ரை பண்றாங்கன்னாக்கா, டர்ன் ஓவர் க்ரோத்தை காமிச்சு டர்ன் ஓவருக்கு சேல்ஸ் மல்டிபிள் கிடைக்கணும்னு ஒரு லாஜிக்கை போட்டு அது ஏதோ காஸ்டிங் ஸ்டோன் அப்படின்னு
அதை ஒரு தியரி மாதிரி கன்வெர்ட் பண்ணி அந்த ஷேர்ஸை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. ஸோ முதல்ல இவங்க ப்ரமோட்டர்கிட்டயே ஷேர் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் மார்க்கெட்ல இருக்கிற ஷேர் எல்லாம் ஒரே நாள்ல 2 நாள்ல சக் அவுட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற யார்ட்டையும் ஷேர் இல்லாத போது இந்த வருவாய் வளர்ச்சியை காமிச்சு ஷேர் பிரைஸை பிட் பண்ணி புதுசா ஆட்களை வாங்க வைக்கிறாங்க. நீங்க இந்த ட்வீட்ஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. இந்த எஸ்எம்இ பம்ப் பண்றவங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு பயங்கர ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி அப்படி போடுவான் ஃபர்ஸ்ட். இது எப்படி இருக்குனாக்கா, நான் வந்து இந்த ப்ராடக்டை விற்கணும்னாக்கா நீல சட்டையை பத்தி டெய்லி ட்வீட் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ட்வீட்ஸ் இதையெல்லாம் பார்த்து ஒரு பெரிய ரீட்டைல் இன்வெஸ்டர் கும்பல் ஏமாறுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க போய் வாங்கும்போது விலை ஏறி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் மேல மேல சொல்றாங்க, அந்த கம்பெனி பணத்தை ரைஸ் பண்றாங்க. கம்பெனி பணத்தை ரைஸ் பண்ண உடனே QIP பண்ண உடனே இன்னும் நிறைய வளருவாங்க அப்படின்னு இவங்க கன்க்ளூட் பண்ண வைக்கிறாங்க நம்மள. அப்படிலாம் இல்லை. கம்பெனி வந்து தன்னுடைய சக்திக்கு மேல தான் ஹேண்டில் பண்ணக்கூடிய வேகத்தை விட அதிகமா வளர நினைச்சாக்கா அது வந்து டெஃபினட்டா கேபிட்டல் அலோகேஷன்ல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ண வைக்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கேபிட்டல் ஒரு கம்பெனிக்கு ரொம்ப கிடைச்சா அந்த கம்பெனி வந்து வீணா போயிடும். என்னுடைய அப்சர்வேஷன். இப்போ கூட ஒரு கம்பெனி வந்து தொடர்ந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் இவங்க வந்து ஃப்ளோட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அது பிரேக் ஆயிடும். அது பிரேக் ஆனா வந்து கிட்டத்தட்ட மண் குடம் உடையிற மாதிரி தான். திருப்பி நீங்க அதை வந்து ஒட்ட வைக்க கூட முடியாது. ஸோ ஐ திங்க் தட் ஸ்மால் கேப் எஸ்எம்இல வந்து நடக்கிறது வந்து பப்ளிக் கிட்ட ஃப்ளோட் இல்லாம செஞ்சு அதுக்கப்புறம் பப்ளிக் அந்த ஷேரை வாங்க வச்சு அவங்களுக்கே விற்கிறது தான் இன்னைக்கு எஸ்எம்இல நடக்குது. அதையும் நம்ம வந்து ஒரு வெல் டிஸ்கவர்ட் ஸ்பேஸ்ல நடக்கிற விஷயத்தையும் நம்ம வந்து ஒரே லெவல்ல வச்சு பார்க்க கூடாதுங்கிறது என்னோட வியூ. பேசிக்கலி எஸ்எம்இல நடக்கிறது வந்து இட் இஸ் பிளேட்டன்ட் மேனிபுலேஷன் அண்ட் அக்கௌண்டிங்ல எல்லாம் போய் நான் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஒரு கம்பெனி வந்து ஒரே வருஷத்துல 3 மடங்கு ஸ்டாக் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா நான் ரெகுலேட்டரா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் ஆர்டர் ஃபோரன்சிக் ஆடிட். ஸ்ட்ரெயிட்டா பாஸ் பண்ணிட்டோமே, என்ன தப்பு இருக்கு? இப்பவே ஃபோரன்சிக் ஆடிட் எல்லா எஸ்எம்இயும் ஃபெயில் ஆகுது. வரிசையா பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு எஸ்எம்இ வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம், அதாவது இந்த எஸ்எம்இ பத்தி நான் கருத்து சொன்ன போது கூட சண்டை போட்டவங்க எல்லாம் அதுல வந்து என்னது ஆங்கர் இன்வெஸ்டரா இருக்காங்க. எஸ்எம்இ வந்து பணத்தை ரைஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுக்க சொல்லிட்டான். இப்ப நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் வந்து சேஃப்கார்டு இல்லாம வர இஷ்யூஸ். இப்போ ஒரு மெயின் புக் போர்டு இஷ்யூனாக்கா செபி வந்து ஆஃபர் டாக்குமெண்ட்டை வெட் பண்றாங்க. அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. அவங்களுக்கு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. கிரெடிட் ரேட்டிங் எல்லாம் வாங்க வைப்பாங்க. இங்க வந்து வெறும் பிஎஸ்சியில போய் 4 டேபிள் உள்ள இடத்துல அவங்க வெட் பண்ணி இஷ்யூ வருது. என்எஸ்சியோட எஸ்எம்இ வெட்டிங் ப்ராசஸும் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் சச் அ கிரேட் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை தாண்டி வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து எப்படி மெயின் போர்டோட நீங்க கம்பேர் பண்ண முடியும்? செபியனுடைய ப்ராசஸை தாண்டி வர கம்பெனிக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை தாண்டி வரக்கூடிய எஸ்எம்இ கம்பெனிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை ஓப்பனா தான் சொல்றேன், நான் ஒன்றும் மறைச்சு பேசல. என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக்கே என்ன நடந்ததுனாக்கா, இந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு இந்த எக்ஸ்சேஞ்சஸ் கொண்டு இந்த தப்பான கம்பெனி எல்லாம் மதிப்பை இழக்கும் போது, விச் உறுதியா நடக்க போகுது, அப்ப வந்து இந்த தவறுகளுக்கான பொறுப்பை வந்து முதலீட்டாளர்கள் வந்து யார் மேல சுமத்த போறாங்கன்றது பெரிய கொஸ்டின் மார்க். அது எக்ஸ்சேஞ்ச் மேல சுமத்த போறாங்களா அல்லது கவர்மெண்ட் மேலேயோ அல்லது ரெகுலேட்டர் மேலேயோ சுமத்த போறாங்களாங்கிறது கேள்விக்குறி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் வந்து கம்ப்ளீட்லி அவாய்டபிள்னு நான் நினைக்கிறேன். ஷாம், மேக்ரோ கொஸ்டின் அகைன் ஃபோரம்ல நிறைய பேர் கேட்டது. இந்த ருப்பி வீக்கன் ஆகுறதுனால எஃப்ஐ அவுட்ஃப்ளோஸ் அதிகமாகுமா? அண்ட் மோர் ஜென்ரலி லைக் ஏன் எஃப்ஐஸ் வந்து சைட்லைன்ஸ்ல வெயிட் பண்றாங்களா, ஏன் வரல? ஏன்னா அமங் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் வி ஸ்டில் சீம் டு பி அ ஸ்லைட்லி பெட்டர் பிளேஸ்னு. அப்படி இருந்தும் ஏன் வரமாட்டேங்கிறாங்க எஃப்ஐஸ்? இந்தியா வந்து ஒரு பர்ஃபார்மிங் எக்கானமி, பட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் மார்க்கெட். இதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க போய் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம மார்க்கெட்லயே பணத்தை போடலான்னு திருப்பி யூஎஸ்க்கு பணத்தை எடுத்து போறாங்க. குளோபல் ஃப்ளோஸ். இத்தனைக்கு நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். இன்னைக்கு விதின் த இஎம்ஸ் இந்தியா வந்து 4th பிளேஸ்க்கு வந்துருச்சு ரேங்கிங்ல வித்தின் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 9, 12 எல்லாம் இருந்தோம். ஸோ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல நம்ம வந்து ஆக்சுவலா ப்ரொமோட் ஆயிருக்கோம்.
அவ்வளோ ப்ரொமோட் ஆகியும் எஃப்ஐஎஸ் இங்கேருந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க நம்ம வேல்யூவேஷன் பத்தி வச்சிருக்கிற ஒரு அசஸ்மெண்ட். நம்ம ஊர்ல டொமஸ்டிக் இன்வெஸ்டிங் சென்டிமெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வேல்யூவேஷன் ரொம்ப கூடி போச்சு. அதனால எஃப்ஐ என்ன நினைக்கிறான், இதை வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்க. அவன் வெளியே எடுத்துட்டு போகும்போது நம்ம ருப்பியும் அது பாதிக்குது. பிளஸ் நமக்கு இம்போர்ட் ஆஃப் கோல்டு இதெல்லாம் இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து வீக்கன் ஆகிட்டு வருது. இந்த வருஷம் 3% ரொம்ப வீக்கன் ஆச்சு 24ல. இட்ஸ் ரீசனபிள், பட் there have been better years earlier. திருப்பி உடனே வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேல்யூவேஷன் அவங்க ஜோன் ஆஃப் கம்ஃபர்ட்டுக்கு வந்தா வருவாங்க, அல்லது ரிலேட்டிவா அவங்க ஊர்ல போடுறதோட நம்ம ஊர்ல போடுறது பெட்டர்னு அவங்களுக்கு தோணினா வருவாங்க. இது உடனடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அப்படி எதுவும் தெரியல அட் த மூமெண்ட். ஸோ தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வந்து இந்தியால இருந்து பணத்தை வெளியே தான் எடுத்துட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க திருப்பி வரணும்னா நம்ம கண்ட்ரில வேல்யூவேஷன் வந்து ஒரு ஜோன் ஆஃப் கம்ஃபர்ட்டுக்குள்ள வரணும், குறையணும் வேல்யூவேஷன், அல்லது பொருளாதார வளர்ச்சி இன்னும் வேகம் பிடிக்கணும். ஏன்னா பொருளாதார வளர்ச்சி வேகம் பிடிச்சா கூட கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன் அதை நியாயப்படுத்த முடியும். ஆனா இப்ப இருக்கிற பொருளாதார வளர்ச்சியை இந்த வேல்யூவேஷன் நியாயப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்ல அது நியாயப்படுத்தாது. ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ல எஃப்ஐஐ வரவே மாட்டான். உதாரணத்துக்கு எஸ்எம்இ ஸ்மால் கேப்ல எல்லாம் அவங்க வரவே மாட்டான். லார்ஜ் கேப்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா கார்பரேட் ப்ராஃபிட் growth இந்த வருஷத்துக்கு இபிஎஸ் ஆஃப் நிஃப்டி இஸ் நாட் கோயிங் டு கோ அபவ் சிங்கிள் டிஜிட். இதுக்கு எதுக்கு நான் வந்து 24 PE கொடுக்கணும்னு அவன் நினைக்கிறான். நியாயமான கேள்விதான், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. சோ அதனால அவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு யூஎஸ்ல கொண்டு போய் அங்க வந்து பாலிசி சேஞ்சினால பெனிஃபிட் ஆகக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இது அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் காட்டுது, நம்மளை பத்தின ஒரு விமர்சனம் இல்லது. அவங்களுக்கு எது சேஃப்னு தோணுதோ அதான் செய்யறாங்க. பட் நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் வேல்யூவேஷன் ஜோன்ல கொஞ்சம் ஹையரா இருக்குன்றதா உண்மை. இன்ஃபேக்ட் எஃப்ஐஐ வித்த இடத்துலதான் நம்ம வேல்யூவேஷன் ரீசனபிளா இருக்கு. யோசிச்சு பாருங்க, லார்ஜ் கேப்ல வித்து அவங்க வேல்யூவேஷனை சோபர் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர். சோ லார்ஜ் கேப்ல லாஸ்ட் இயர் 8%, 9%, 10% தான் ரிட்டர்ன் வருது, ரைட்? ஸ்மால் கேப்ல இந்த மார்க்கெட்ல 26% ரிட்டர்ன். ஏன்னா அவங்க கிட்ட இந்த ஷேர் இல்ல விற்கிறதுக்கு, டொமஸ்டிக் யாரும் விற்க மாட்டேங்கிறாங்க. சோ அவங்க வித்த ஏரியால தான் இன்னைக்கு வேல்யூவே இருக்கு. சோ திருப்பி அவங்க வித்த ஏரியால வந்து பணம் போட்ட வாய்ப்பு இருக்கு, அது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஆஃப்டர் ஃபியூ குவார்டர்ஸ், மேபி இந்த வருஷம் ப்ராக்ரஸ் ஆக ஆக வேல்யூவேஷன் இன்னும் குறைஞ்சதுன்னா மேபி ஒரு 10% இந்தியன் மார்க்கெட் கீழே வந்து வச்சிருக்கலாம். அப்ப எஃப்ஐஐ ஃப்ளோஸ் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது நடக்கலாம். அப்பவும் எஸ்எம்இலயோ ஸ்மால் கேப்லயோ போய் போட மாட்டான், திருப்பி லார்ஜ் கேப்ல தான் போடுவான். ஸோ எஃப்ஐஐனுடைய டெசிஷன்ஸ் வந்து ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், ஹோம் மார்க்கெட் வர்சஸ் எமர்ஜிங் மார்க்கெட். அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஓவரால் எக்ஸ்போஷரை குறைக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இதையெல்லாம் வந்து நம்ம எமர்ஜிங் மார்க்கெட்ல இன்னைக்கு ரேங்க் இவ்வளவு கூடி போனதுனால நமக்கு தாக்கம் கம்மியா இருக்கு. ஆக்சுவலா it could have been even worse. அதான் சொல்ல வரேன். Thanks Venki, thanks for spending the time. The interesting lot of questions from all our friends. I hope I answered. Yeah. If ஏதாவது ஆன்சர் பண்ணாம இருந்தா இன்னொரு செஷன்ல மறுபடியும் பண்ணலாம். Thank you, thanks again for making the time for this. Taking time off to answer all the questions. I guess most of them would be enlightened with the time you gave and the answers you gave. Thank you.